யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்க. எனக்கு இப்போ ரொம்ப அதிகமா நம்ம நாட்ல நடக்கிற ஒரு பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா, இந்த பிரச்சனை தான். ஏன்னா எதிர்காலத்தில அ பிள்ளைகளோட நல்வழிப்படுத்தணும்னா, இந்த ஒரு விஷயத்த சரிப்படுத்தினா தான், அது என்ன ஒரு விஷயம்னா, அதாவது நம்ம பிள்ளைகள் ஆன்லைன் கேம் விளையாடும் பிள்ளைகளுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன என்பது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஏன்னா இது வந்து கண்கூடா வந்து நான் கூடவே வச்சிருக்க என்னோட பிள்ளைகளே இந்த பிரச்சனைகள நான் பார்க்குறேன். அதுக்காக தான் இந்த அனுபவம் சார்ந்த ஒரு விஷயம். நான் பல இடங்கள்ல பார்க்குற ஒரு விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோல வந்து பேசப் போறோம். இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு அந்த ஆன்லைன் கேம் விளையாடுறதால என்னென்ன பிரச்சனைகள் வருது என்பத நம்ம பார்க்க போறோம். மெயினா பார்த்தீங்கன்னா, இப்ப என்னோட பிள்ளைகள வச்சுக்கலாம். அவனுங்க வந்து இந்த கொரோனா காலத்துல எப்போ செல்ஃபோன் வந்து ஆன்லைன் கிளாஸா மாறுச்சோ, இது என்ன வியாபாரத்துக்காக அந்த நோய் உற்பத்தி பண்ணானுங்களோ, இல்ல வந்து செல்ஃபோன் விக்கிறதுக்காக இந்த பிரச்சனை பண்ணாங்களோ, அந்த செல்ஃபோன் என்னைக்கு பிள்ளைகளுக்கு கையில கிடைச்சதோ அன்னையிலிருந்து இன்னைய வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த செல்ஃபோன கீழ வைக்கிறதே இல்ல. கைய விட்டு கீழ வைக்கிறதே இல்ல. இது ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தாலும், அது சரி ஒரு சினிமா படங்களா இருந்தாலும் சரி, பாட்டா இருந்தாலும் சரி, வேற எதுனா கூட கொஞ்ச நேரம் பார்த்துட்டு கீழ வச்சிடலாம். ஆனா அந்த கேம்ன்றது மனிதனின் உயிர கொல்லுகிற அளவுக்கு, அவங்க மனநிலை மாற்ற அளவுக்கு, அவங்களோட மூளையோட செயல்பாடு மாற்றக்கூடிய அளவுக்கு ஒரு சைக்கோ தனமாவும், வில்லன் தனமாவும் மாறுற அளவுக்கு இந்த பிள்ளைகளோட வழி கொண்டு போகும் தான் இந்த ஒரு என்னோட பேச்சா இருக்கும். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப என் பிள்ளைங்களே பார்த்தீங்கன்னா, 10த் படிக்கும்போது ஆரம்பிச்சானுங்க கேம் விளையாடுறதுக்கு. இன்னைக்கு காலேஜ் முடிச்சு வேலைக்கும் போயிட்டானுங்க. ஆனா, இன்னியும் அந்த கேம் வந்து விடவே இல்ல. இவனுங்க அந்த கேம பிடிச்சிருக்கானுங்களா, இல்ல கேம் இவங்கள பிடிச்சிருக்கா என்னன்னு தெரியல. ஆனா, மெயினா நம்ம இந்த அரசாங்கத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தமிழ்நாட்ல இந்த இது தடை பண்ணிட்டா நல்லாருக்கும். இந்த ஆன்லைன் கேம் வந்து தடை பண்ணிட்டா, பிள்ளைகள் கொஞ்சம் எதிர்காலத்துல நல்லா உழைக்கக்கூடிய சுறுசுறுப்பான ஒரு இளைஞர்களா வந்து பார்க்க முடியும். இந்த ஆன்லைன் கேமால வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பிரச்சனைகள். அதாவது எப்படி பார்த்தீங்கன்னா, அந்த கேம்ல என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா, அவனுங்க எந்த நேரமும் சுடுறது தான் இருக்கும். அதாவது துப்பாக்கி வச்சு சுடுறது, ஆளுங்கள கொல்றது, அந்த ரத்தம், டூப்ளிகேட் ரத்தம் தான் இருந்தாலும் தெறிக்கிறது, அவன ஓட ஓட தொரத்துறது. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து வல்கரான எண்ணம் தோணும். அதாவது ஈவு இரக்கம் இல்லாம ஒரு ராட்சச கணமா மாரி அவங்களோட குணம், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து மாறுபடுது. ஏன்னா, நான் கூடவே இருந்து என் பிள்ளைங்கள நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். மாறுபடுது. அவனுங்கள நமக்கு தெளிவான ஒரு பதில் குடுக்க மாட்றாங்க. அவங்க அதாவது சிந்தனை, செயல்திறன் எல்லாமே மாறுது. அது இல்லாம இந்த கேம்ல அடிக்ட் ஆயி மூழ்குறதால, நம்ம யார பத்தியும் அவங்களுக்கு வந்து கவலையே இருக்க மாட்டேங்குது. அதாவது அவங்கள பத்தின மட்டும் தான் இருக்கு. எந்த வேலையும் செய்ய மாட்றாங்க. அதாவது அந்த அவங்களுக்கு குறிப்பிட்ட வேலைய தவிர, அந்த வேலைக்கு போறோமா, அதுக்கடுத்து இதுல என்ன அதுல இழுத்துக்கிட்டு போகுதுன்னு எனக்கே தெரியல. நம்மலாம் அந்த காலத்துல வந்து நம்ம தெருவுல இந்த கபடியோ, இல்ல வந்து கோகோவோ, இல்ல நெறைய பெண்களுக்கு தகுந்த பெண்களோட விளையாட்டு, ஆண்களுக்கு தகுந்த மாரி ஆண்கள் விளையாட்டு இந்த மாரி நெறைய இருக்கும். ஆனா, இப்ப இருக்கிற காலத்துல இந்த கேம்ன்ற ஒரு அடிக்ட்டால ஒரே இடத்துல முடங்கி போறதுல உடம்பு வந்து நீத்து போகுது பிள்ளைகளுக்கு. அதான் ஒல்லியாவது பிள்ளைகள்லாம் என்ன சாப்பிட்டாலும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்து ஒல்லியாவறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, இந்த கேம் ஆல தான். ஏன்னா வந்து நம்ம ஒரு புடி உணவு சாப்பிட்டாலும் எரிசக்தி நமக்கு வேணும். அந்த உணவு செரிமானத்துக்கு உண்டான எரிசக்தி, அந்த சுழற்சி, அந்த நம்ம மின்சாரம் நம்ம உடம்புல பாயணும்னா, நல்ல ஆக்டிவிட்டியா நம்ம வந்து சுறுசுறுப்பா எதனா ஒரு வேலையில செய்யணும். அதாவது ஒண்ணு நடக்கிறதோ, இல்ல வீட்டு வேலை எதனா செய்றதோ, அதாவது பங்கெடுத்து பிள்ளைகள் செஞ்சாங்கன்னா, அவங்களுக்கு ஆக்டிவிட்டி இருக்கும். இப்ப நெறைய வீட்ல வந்து பிள்ளைகள்லாம் மந்தமா இருக்கு மெயின் காரணம், எந்த வேலையும் இடாம அப்படியே பூ போல உட்கார வச்சிருக்கிறதால தான், அந்த பிள்ளைகளுக்கு வந்து ஆக்டிவேஷன் வந்து கம்மியா இருக்கிறது. இந்த கடைக்கு போ, இங்க போ, அ அதாவது அ மாடியில துணிய காய போடு, கூட மாட ஹெல்ப் பண்ணு, வீட்ல ஒட்டட இந்த மாரிலாம் பிள்ளைகள பழக்கப்படுத்தணும்னா, அவங்களோட சுழற்சி வந்து மின்காந்த அலைகள் வந்து உ உடல்ல வந்து நல்ல சுறுசுறுப்ப குடுக்கும். ஒரே இடத்துல நீங்க ஒண்ணுமே இல்ல. நம்மளோட வீட்ல இருக்கிற ஒரு பைக்கே கூட வச்சுக்கங்க. நீங்க ஒரு 1 வாரமோ இல்ல 10 நாளோ சரி. இல்ல இப்ப இருக்கிற வண்டியில ஒரு நாள் கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலன்னா, மறுநாள் பார்த்தா ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் லேட் ஆகும். அப்போ வந்து அ அந்த அதாவது அந்த ஓடிக்கிட்டே இருக்கிற என்ஜின் தான் நல்லா வந்து அ ஓடிக்கிட்டே இருக்கும். அத நம்ம நிறுத்தி வச்சோம்னா, அது கொஞ்சம் நமக்கு மக்கர் பண்ணும். அதே மாரி தாங்க நம்ம உடலோட சுழற்சி, அந்த மின்காந்த ஆற்றல், சக்தி நமக்கு கிடைக்கணும்னா, உடலோட அந்த கை, கால் அசைவு இருக்கணும்.
எதையுமே இல்லாம உட்காந்த இடத்துலயே வந்து அந்த கேம் ஆடுறது. நான் வந்து சூதாட்டம் சூதாட்டம் தான் நான் திட்டிட்டு இருப்பேன் என் பிள்ளைகள. சூதாட்டமே சொல்லிக்கலாம். அந்த சூதாட்டம்ன்றது ரொம்ப அது கொடூரமான விஷயம். அதாவது இது வந்து நாளடைவில விளையாட விளையாட, இப்ப சின்ன சின்ன குழந்தைங்களுக்கு கூட செல்ல வந்து கையில குடுத்துர்றாங்க எல்லாருமே. சாப்பிடணும்னா கையில குடுத்துர்றாங்க. நம்மள அடம் பண்ணுதுன்னா கையில குடுத்துர்றாங்க. நம்ம எதனா வேலை செய்யும்போது, அது டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கணும்னு சொல்லிட்டு கையில குடுத்துர்றாங்க. இந்த மாரி ஒரு விஷயத்துல மூளை வந்து பாதிக்க ஆரம்பிச்சுரும். அவங்க வளர 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 பார்த்தீங்கன்னா, குழந்தைங்களும் சரி, எல்லாரும் சரி, அதாவது சைக்கோத்தனமான ஒரு மூளையா இருக்கும். நம்ம ஒரு வேலையிட்டோம்னா, அதுக்கு பதிலும் ஒழுங்கா குடுக்க மாட்டாங்க. நம்ம ஒரு வேலையிட்டோம்னா, அவங்க இஷ்டத்துக்கு ஒரு வேலை செய்வாங்க. அதால நெறைய கண்ணும் பிரச்சனைக்கு ஆவுது. அதாவது காதும் பிரச்சனைக்கு ஆவுது. நம்ம மூளையும் வந்து பாதிக்க உண்டாகுது. மொத்தத்துல நம்மளோட உடலே வந்து ஏக்கம் கம்மியானதால, சோர்ந்து சோர்ந்து அங்க ஒரு ஓரமா அவங்க வந்து உட்காந்துருவாங்க. எந்த வேலையுமே பிள்ளைகளும் சரி, குழந்தைங்களும் சரி, எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியாது. அதுக்கடுத்து அந்த செல்லு கொஞ்ச நேரம் பார்த்தோனே, அதுக்கடுத்து தூங்கிடுவாங்க. இதே போல தாங்க நெறைய நான் வந்து சரி என்னோட பிள்ளைகள் தான் இப்படி பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில நீங்க எங்க வேணா பாருங்க ஒரு கோவிலோ, ஒரு எங்கனா ஒரு அ இந்த கிராம பகுதியில கூட நான் நெறைய போயிருக்கேன். அங்கேயும் பார்த்தீங்கன்னா கூட, அ கொ அதாவது எங்க இந்த குளத்தங்கரை பகுதி அங்கலாம் பார்த்தீங்கன்னா, எங்க பார்த்தாலும் இந்த ஆமா ஆண் பிள்ளைகள் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த அடிக்ட் அந்த கேம்ல தான் இருக்கானுங்க. எனி டைம் இந்த மாரி ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த கணினியில ஏன்னா வரப்பு கிருப்பு செதுக்கிறதுக்கோ, இல்ல மரங்கள வெட்டுறதுக்கு, நடுறதுக்கோ, இல்ல நம்ம டவுன் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடைக்கு நம்ம டவுன் சைட்ல என்ன அதிகமா வேலை இருக்கும்போது, கடைக்கு போணும். இல்ல வீட்ல ஏன்னா ஒரு சின்ன சின்ன வேலை செய்யணும். அப்படின்றது மட்டும் தான் வேலையா இருக்கும். ஆனா இந்த பிள்ளைகள் எதையுமே செய்யாம ஒரே இடத்துல உட்காந்து அந்த சூதாட்டம்ன்ற அந்த கேம் ஆடிக்கிட்டு இருக்கிறதால, இதுங்களுக்கு மன உளைச்சல் ஆயிட்டு, அந்த எங்க உடல் இயங்குற சக்தி கம்மியாகறதால பல பிரச்சனை கொண்டு வந்து நமக்கு பாதிப்பு கொடுக்குது. இதுக்கு இப்படிப்பட்டவரெல்லாம் வந்து ஒரு நேரத்துல நம்ம அவங்களே திருந்துவாங்க திருந்துவாங்க பார்த்தா, இப்ப நானே ஒண்ணுமே இல்ல. என்னோட பிள்ளைகளே பார்த்தீங்கன்னா, 10த்ல இருந்து ஆரம்பிச்சானுங்க. இன்னைக்கு 10த், 11த், 12த் அடுத்தது காலேஜ் ஒரு 3 வருஷம். மொத்தம் 7 வருஷம். இப்ப வேலைக்கு போய் 1 1/2 வருஷம். 8 வருஷமா அவனுங்க ஆடிட்டு இருக்கான். நான் அதுக்கு முன்னாடி அவங்களோட உடல்வாகு எப்படி இருந்துச்சு? நான் எந்த அளவுக்கு அவங்கள வளர்த்துருந்தேன். இப்ப இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, ஒல்லியா ஆயிட்டானுங்க. ஒல்லியானது இல்லாம வந்து அ அதாவது மந்தத்தன்மையா இருக்கு. சுறுசுறுப்பா இருந்த பிள்ளைகள் எல்லாம் மந்தத்தன்மையா ஆயிட்டானுங்க. வேலைக்கு போனதுக்கு அப்புறமா. அது மாரி நெறைய பிள்ளைகள் அந்த இளைஞர்கள் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, தெருவுக்குள்ள எல்லாமே ஒல்லி ஒல்லி ஒல்லியா இருக்குங்க. என்னன்னா உணவு ஏதோ அதே மாரி சாப்பிடும்போது அந்த உணவு அந்த செல்ல பார்த்துட்டே தான் சாப்பிடணும். அதால என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 2 பிடி சாதம் அளவுக்கு நீங்க சாப்பிடுவீங்கன்னா, நீங்க செல்ல பார்த்து நீங்க சாப்பிடும்போது 1 பிடி அளவு தான் நீங்க போகும். அது டைரக்ஷன் அதாவது டைரக்ஷன் மாறும். நம்ம வந்து உணவுல நம்மளோட கான்சன்ட்ரேஷன் வந்து உண்ணும் உணவுல மட்டும் தான் அந்த கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு வந்து கரெக்ட்டா இருக்கணும். உண்ணும் உணவுல அந்த கான்செப்ட் கரெக்ட்டா வரணும். அப்படி இருந்தா மட்டும் தான், அந்த உணவு நமக்கு உடலுக்குள்ள கரெக்ட்டா வீடியோ அதுக்குள்ள ஸ்கிப் பண்ணிட்டு வெளிய போற மாரி ஆயிடுச்சு. ஏன்னா, நம்மள சுத்தி அதாவது இப்போ நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட பேசுறேன்னா, வெளியில என்ன சத்தம் கேட்குது? அத சொல்லிட்டு நம்ம எட்டி பார்க்குற அளவுக்கு நம்ம வந்து மூளையோட அதாவது என்ன நடக்குதுன்ற ஒரு கான்ஷியன் இருக்கும். ஆனா வந்து இந்த கேம் விளையாடுற பிள்ளைங்கலாம் பார்த்தீங்கன்னா, சுத்தி என்ன நடக்குதுன்னே தெரியல. சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியாம அப்படியே வந்து உட்காந்துருக்காங்க. அதுதான் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிள்ளைகளுக்கு எதிர்காலத்தில என்ன ஆகுமோ தெரியாது. இன்னும் நெறைய இளைஞர்கள் அப்படிதான். நான் பார்த்தவரை நம்ம வீட்ல இருக்கிற பிள்ளைகளே வந்து அந்த அளவுக்கு என்னால சரி பண்ண முடியல. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு என்ன அ இது எதால இந்த மாரி இந்த பிள்ளைக அடிக்ட் ஆகுறாங்க அப்படி சொல்லிட்டு நீங்க வந்து மெயினா வந்து கான்செப்ட் பண்ணணும். அதாவது இவங்க ஜாதக ரீதியா நீங்க வந்து உள்ள பார்த்தீங்கன்னா, எல்லா பிள்ளைகளும் வந்து சும்மா கொஞ்சம் டைம் பாஸிங் விளையாட டக்குன்னு எடுத்துட்டு அவங்க வேலைய வந்து பொறுப்பா பார்க்க போயிடுவாங்க. ஒரு ஒரு பிள்ளைகள் வந்து ஏன் இப்படி பண்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த 3ஆம் அதிபதி ன்னு எல்லாருமே வந்து பார்க்கணும். கம்யூனிகேஷன்னாலே 3ஆம் அதிபதிக்கு வந்தோம்னா, அந்த 3ஆம் அதிபதியில ராகு கூட அதாவது இந்த பாவத்தில 3ஆம் பாவத்தில அந்த ராகு பகவான் இருக்கிறதும் சரி, அவரோட பார்வை அந்த 3ஆம் பாவத்தில விழுந்தாலும் சரி, இந்த கம்யூனிகேஷன்ன்ற துறையில ராகுன்ற அந்த செல்ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க விடவே மாட்டாங்க. அந்த அந்த ஆன்லைன் கேம்ன்ற ஒரு விஷயத்திலேயே கான்செப்ட்டா அவங்க மூழ்கி தான் போவாங்க.
இதுக்கு நம்ம வந்து அவங்க கோவிலுக்கு முடிஞ்ச வரலும் அழைச்சிட்டு போகலாம். அழைச்சிட்டு போனோம்னா ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். அதாவது என்ன கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து துர்க்கை, காளி என்ற ஒரு கோவில் தான் வந்து இதுக்கு வந்து பரிகாரமா இருக்க முடியும். ஏன்னா வேற வந்து அது கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப வந்து அடிக்ட் ஆகிற பிள்ளைகள்லாம் வந்து நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன். என்னோட பிள்ளைகளும் அதே தான் பார்க்குறேன். ஏன்னா வளர்ந்த பிள்ளைகள் நம்ம வந்து சின்ன பிள்ளைகளாக இருந்தால் கூட அடித்து ஓரளவுக்கு செல்ஃபோனை பிடுங்கலாம். இப்போ இருக்கிற பிள்ளைகளை அடிக்கவும் முடியாது. இப்போ அந்த செல்ஃபோன் நம்ம பிடுங்கவும் முடியாது. நம்மளால் நம்மளுக்கு தோளுக்கு மிஞ்சினும் வளர்ந்துட்டாங்க இல்லைங்களா? அதனால் வந்து இந்த பிள்ளைகளை பொறுத்தவரையிலும் அதாவது வல்கரான ஒரு எண்ணம் வரும். அதாவது நல்ல நல்ல மனம் பிள்ளைகளாக இருக்க மாட்டாங்க. அதாவது இந்த அறக்கறக்கெல்லாம் சொல்லுவாங்களே அந்த ஒரு கான்செப்ஷன் வந்து அந்த பிள்ளைகளோட இடத்துல வந்து இருக்கும். அதால் முடிஞ்சளவு பிள்ளைங்க அதாவது பேரண்ட்ஸ் வந்து சரி செல்ஃபோன் வந்து ஒரு டைம் சின்ன குழந்தைங்க கூட அடம் பிடிச்சா கூட ஒரு இந்த டைம் தான் சொல்லிட்டு 2 நிமிஷம் ஒரு 3 நிமிஷம் அப்படின்ட்டு கொடுத்து நீங்கள் டக்குன்னு வாங்கிட பாருங்கள். அவங்கக்கிட்டே கொடுத்து நீங்கள் அடிக்ட் ஆனீங்கன்னா எதிர்காலத்தில் உங்களுக்கு எதிராக அந்த செயல்படுற அளவுக்கு இந்த பிள்ளைகளோட மனநிலை வந்து தூண்டப்படும். ஏன்னா இப்போ வந்து சில காலங்களாக வந்து 2000க்கு அப்புறம் தான் நினைக்கிறேன். இந்த வர காலம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிள்ளைகளுக்கு வந்து ராகு லக்னத்தையும் சரி இல்லை 3ஆம் பாவத்தையும் சரி ராகு பகவான் கூட இருக்கிறதா மாதிரி இருக்கும். அதாவது பாவத்தில் இருக்க மாதிரி இருக்கும், இல்லை பார்வையாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் தான் நிறைய பிள்ளைகள் வந்து பிறக்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்க 2ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிற பிள்ளைகளும் சரி இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைகள்லாம் இந்த கம்யூனிகேஷன் துறையை வந்து விடவே மாட்டாங்க. அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கம்ப்யூட்டர் சேர்ந்த ஒரு படிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்கள வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸோ இல்லை அந்த மாதிரி கம்ப்யூட்டர் இன்ஜினியர் அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். ஏன்னா அந்த துறைனா அந்த துறைக்குள்ளே தான் போகும். ராகு பகவானே வந்து கம்யூனிகேஷன் துறை தான் வரும். அதாவது மீடியா துறை வரும். இந்த மாதிரி நம்ம செல்ஃபோன் பேசுகிறது கொள்வது எல்லாமே ராகு பகவான் தொடர்பு இல்லாமல் நம்ம வந்து ஒரு வீடியோ வந்து பேசுகிறதும் சரி பார்க்குறதும் சரி ரொம்ப அதாவது பார்க்குறது வேறு, ரொம்ப நேரம் அடிக்ட் ஆகி பார்க்குறது வேறு. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைகளுக்கு வந்து அந்த கம்யூனிகேஷன் துறையில் நீங்கள் படிக்க வச்சிங்கன்னா அந்த மாற்றங்களாகும். இல்லைன்னா அதாவது ஒரு போதைக்கு அடிமையாகிற மாதிரி தான் இந்த வந்து செல்லுக்கு அடிமையாகிற பிள்ளைகள் இருக்காங்க. நிறைய பிள்ளைகள் முடிஞ்சவரையில் ஏதாவது கொஞ்சம் அவங்களுக்கு சாதகமாக பேசி ஈஸியாக அவங்கள வந்து வெளியில் கொண்டு வரதை பாருங்கள். அதுமாரி ஏன்னா இதெல்லாம் நான் அனுபவித்து பார்க்குறேன். நான் என்ன தான் அவங்களுக்கு உணவு என் பிள்ளைங்களுக்கு கொடுத்தாலும் ஒல்லியாகவே இருக்காங்க. அதாவது நான் முன்னே கொடுத்த அந்த போஷாக்கு அதே தான், ஒரே சீரான உணவு தான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த கேம் விளையாடுறதால வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி ஃபுல்லாக வந்து போயிட்டே இருக்குது. நம்ம வந்து ஒரு நம்ம உணவு வந்து அதாவது வேலைகள் செஞ்சாலும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும். கண் வழியாக நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்தாலும் எனர்ஜி வேஸ்ட்டு தான் ஆகும். இல்லை பேசிக்கிட்டே இருந்தாலும் எனர்ஜி வேஸ்ட்டாக தான் ஆகும். காதால் கேட்டாலும் எனர்ஜி வேஸ்ட்டாக தான் ஆகும். நமக்கு இந்த எனர்ஜி வேஸ்ட்டாக சார்ஜஸ் ஏற்றுறது தான் நம்ம இரவு நிம்மதியான ஒரு தூக்கம், ஒரு அமைதியான ஒரு சுச்சுவேஷனை வந்து தூங்குறதால தான் இந்த சார்ஜஸ் எல்லாமே நமக்கு வந்து எழுந்த அந்த சக்திகள் வந்து நமக்கு வந்து கூட்டுறது தான் அந்த ரெஸ்ட்டுன்ற ஒரு பகுதி தான் நம்ம தூக்கம் என்று நமக்கு இறைவன் நமக்கு கொடுத்துருக்குற பெரிய வரம். அந்த தூக்கத்தையே தொலைச்சி இவங்க வந்து பிள்ளைகள் வந்து கேம் அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறது இதெல்லாம் ரொம்ப வருத்தக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் முடிஞ்ச வரையிலும் வந்து தனியாக ஒரு ஷார்ட் தான் போடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா முதலமைச்சர் இப்போ புதுசாக வந்திருக்கிற புதிய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நம்ம தமிழ்நாட்டிலையாச்சும் குறைஞ்சபட்சம் ஏன்னா நான் இந்தியா நாட்டு ஃபுல்லாகவே நம்ம கண்ட்ரோல் இல்லை. தமிழ்நாடாச்சும் நம்மளோட விஜய் கண்ட்ரோல் இருக்கும்போது இந்த கேம்ன்ற ஒரு விஷயத்தை சுத்தமாக அடிக்ட் இல்லாமல் அந்த பிளாங்க் பண்ணிட்டாங்கன்னா கொஞ்சம் இந்த பிள்ளைகள் தப்பிப்பாங்க. அவங்கவுங்க வேலை செய்வாங்க. இளைஞர்கள்லாம் நிறைய வீட்டிலலாம் என்னங்க வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பாக வீட்டுக்கு தேவையான என்ன பொருள் வேணும், என்ன வேணும், அது என்ன வாங்கி வந்து அப்படிலாம் கொடுக்குற பிள்ளைகள் தான் பார்த்துருப்பேன். இப்போ ஒரே இடத்துல உட்காந்து வேலைக்கு போனோமா உட்காந்து ஒரே இடத்துல வந்து சூன்யம் மாதிரி உட்காந்துருக்கிற அந்த பிள்ளைகளையும் பார்க்கும்போது ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அதேமாதிரி எங்கே நம்ம போனாலும் அந்த எங்கே இடங்க இருக்கோ அந்தந்த இடத்துல ஒரு பிள்ளைய மரத்தடியில் சரி இல்லை கோவில் ஓரங்களில் சரி அடுத்தது அதாவது எங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகள் எங்கே பார்த்தாலும் கேம். பஸ் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா அங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிடைக்கிற பஸ்ஸு வர டைமுக்கு கிடைக்கிற டைமில் கூட அங்கேயும் கேம், பஸ்ஸுக்குள்ளேயும் கேம். அப்பா இதெல்லாம் பார்க்க பயமாக இருக்குது. இந்த பிள்ளைகள் எல்லாமே பாருங்கள் முன்ன இருந்த அந்த இளைஞர்கள் ஊட்டமாக இருந்த இளைஞர்கள் மாதிரி இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒல்லிக்குச்சி மாதிரி தான் பிள்ளைகள். அவங்க எதிர்காலத்தில் என்ன வேலை செய்யும், சும்மா நல்ல ஒரு காட்டு வேலைன்ற ஒரு கிராமப்புற வேலைகள் அந்த மாதிரி செஞ்சால் உடம்பு உரமாகும். இல்லை நம்மளோட டவுன் சைடில் இருக்கிற ஒரு வேலைகளை கூட சரி
வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி அந்த கொடுக்கறது சரி, இல்லை நம்ம வீட்டில் பங்கு எடுத்து செடி கொடிகள் நடுறது, செடி கொடிகளை அதுக்கு தண்ணி ஊற்றுறது, இதெல்லாம் வந்து பண்ணால புண்ணிய காரியங்கள்லாம் நமக்கு கிடைக்கும். அதெல்லாம் எதுவுமே செய்யாமல் உட்காந்த இடத்துல அடிக்ட் ஆகிட்டு அந்த செல்ஃபோன் பார்க்குறதும் சரி, செல்ஃபோனு இந்த கேம் ஆடுறதும் சரி, இது வந்து நீங்கள் வந்து பேரண்ட்ஸ் வந்து யாருமே வந்து அது இடம் கொடுக்காதீங்க. ரொம்ப நேரம் வந்து பார்க்க விடாதீங்க. அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து கொடுங்க. ஏன்னா இந்த செல்ஃபோனில் நிறைய பிள்ளைகளை கேம் ஆடுறதை கண்டிக்கவே ஒரு ஒரு பிள்ளைகள் வந்து தகப்பனை கொன்ற இடமும் இருக்குது, தாயை கொன்ற இடமும் இருக்குது. ஏன்னா இது அரக்கத்தனமான இந்த கேமில் வந்து அரக்கத்தனமான ஒரு எண்ணங்கள் அது விளையாட விளையாட பார்த்தீங்கன்னா அதே அடிக்ட் ஆகிறாங்க. இப்போ இன்னும் அதை சொல்கிறேன், என்னோடய பிள்ளைங்களாம் 10th இன்னி வரலும் 8, 7.5 வருஷமாக இன்னும் ஆடிக்கிட்டு இருக்காங்க. படித்து முடித்து காலேஜுக்கு போயிட்டு எல்லாமே முடிச்சுட்டு வேலைக்கு போய் இன்னும் அவங்கள என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா அந்த அளவுக்கு அந்த அடிக்ட். இருந்தாலும் அவங்களுக்கு டைரெக்ஷனுக்காக தான் நான் கொஞ்சம் வேறு சில விஷயங்கள் பண்ணியிருந்தால கொஞ்சம் அவங்கள கொஞ்சம் அந்த இதை வந்து வெளியே கொண்டு வரேன். அதுமாரி வந்து மக்கள் வந்து பேரண்ட்ஸுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் பிள்ளைகள் அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் விட்டுறாதீங்க. அந்த செல்ஃபோன் வந்து கதிர்கள் வந்து நம்ம முகத்தில் இப்படி நான் ரொம்ப நேரம் ஒரு 1 ஹவர் நான் செல்ஃபோன் பார்க்குறேன்னா முகம் ஃபுல்லாக புள்ளி புள்ளியாக வருது. அது தனியாக ஒரு விஷயம் இருக்குது. எல்லாம் உங்களோட ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் ஓரளவுக்கு அது கொஞ்ச நேரம் அப்படி எதை பார்த்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் வந்து வீட்டு வேலைக்கு வந்துடுவாங்க. ஆனால் இந்த இளைஞர்களும் சரி, இந்த டீனேஜ் பிள்ளைகளும் சரி, அது எல்லாமே இந்த சின்ன அதுக்கு கீழே ஒரு 14 வயசுக்குள்ளே பிள்ளைகள் கூட சரி, இந்த செல்ஃபோனுக்கு அடம் பிடிச்சி வாங்கிட்டாலும் இந்த அவங்க என்ன பண்ணுறாங்க செல்லில் என்ன பண்ண அதை கண்காணிக்க பாருங்கள். நீங்கள் வந்து இன்றைக்கி ஃப்ரீயாக விட்டுட்டிங்கன்னா நாளைக்கு அவங்க வன்மத்தை தூண்டக்கூடிய அந்த கேம் ஆகப்பட்டது நாளைக்கு நமக்கே பிரச்சனையாக அது வந்துடும். அதால் வந்து இந்த கேம் சூதாட்டத்தை ஒன்று எல்லாருமே சேர்ந்து இந்த பிளாக் பண்ணுறதுக்கு முதலமைச்சருக்கு அப்ளிகேஷன் போடுங்க. அப்படி இல்லைன்னா அந்த 1100 நம்பருக்கு கூட நீங்கள் 1100க்கு நீங்கள் இந்த மாதிரி பிளாங்க் பண்ண சொல்லி நிறைய மக்கள் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா அது கண்டிப்பாக அதை பிளாங்க் பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும். ஏன்னா நம்ம பிள்ளைகளை காப்பாற்றுறதுக்கு நம்ம கையில் தான் இருக்குது. அது இல்லாமல் இந்த ஷார்ட்ஸு ஒரு விஷயங்கள் இருக்குது, அதை கொஞ்ச நேரம் பார்த்தா கூட அதை கூட நம்ம வெளியில் கொண்டு வந்துடலாம். ஆனால் கேம் என்ற ஒரு விஷயத்தில் வந்து வெளியில் கொண்டு வர முடியல பிள்ளைகளை. நிறைய பேரண்ட்ஸ் இப்போ என்னோடய வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி நான் தான் எல்லாமே கடைக்கு போகிறது கொள்வது எல்லாமே இவனுங்கிட்ட அப்படியே வெளியில் கூட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வெளியில் கூட்டிகிட்டு போகவே முடியாது. வேலையை விட்டு வந்தவொடனே பார்த்தீங்கன்னா கேம்லேயே தான் உட்காந்துறாங்க. அதேமாரி ஒவ்வொரு வீட்டில் பேரண்ட்ஸ்லையும் நான் வந்து பார்க்குறேன், கேட்குறேன். நம்ம ஒரு வீட்டில் இல்லை விளையாடினா இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் விட்டுட்டான் அப்படின்ற ஒவ்வொருத்தங்க வீட்டில் இப்போ கல்யாணம் ஆகிடுச்சி விட்டான் அப்படின்ற மாதிரி இருக்குது. இருந்தாலும் அவங்க மனநிலை எப்படி இருக்குது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். ஆனால் பிள்ளைகள் வந்து ஊட்டமாக இல்லை. இந்த வீடியோ கேம் மேலே ஆன்லைன் கேம் மேலே வந்து பிள்ளைகள் வந்து ஊட்டமாகவே இல்லை. ஊட்டமானா அந்த சத்து நிறைஞ்ச பிள்ளைகள் இல்லை, நோஞ்சாம் பிள்ளைகள் மாதிரி இருக்காங்க. அது எல்லாமே மாற்றம் ஆகணும்னா நம்ம வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிளாக் தான் பண்ணணும். அதுக்கு உண்டான முயற்சி தான் மக்கள் எடுக்கணும். ஏன்னா வந்து நானும் வந்து 1100க்கு கம்ப்ளைண்ட் பண்ண தான் போகிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நான் அப்படி தான் 1100 பண்ணியிருக்கேன். அதேமாரி நீங்களும் வந்து பண்ணுறதுக்கு பாருங்கள். இந்த ஃபுல்லாக அதேமாதிரி குழந்தைங்கக்கிட்ட மெயினாக கொடுக்காதீங்க. சிறு வயசுலேயே இந்த மூளைகள் நரம்புகள் தளர்ச்சியாகும், கை கால் வந்து விழுந்து போகிற மாதிரி இருக்கும், இல்லை வந்து எதனா ஒரு இழுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா மூளை பாதிப்பு அதிகமாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச எங்கள் அக்கா பேர குழந்தைங்க கூட சரி, அவங்க என்ன வேலை செய்யணும் கையில் செல்ஃபோனு கொடுத்துட்றாங்க. செல்ஃபோனில் வீசுகிற அந்த கதிர்களால் நம்ம வந்து சின்ன குழந்தைங்களுக்கு, சின்ன பிஞ்சு குழந்தைங்களுக்கு மூளை நரம்பு பாதிச்சிடும். அதால் வந்து அவங்க வந்து சைக்கோத்தனமான பிள்ளைகளாக எதிர்காலத்தில் வந்து மாறுவாங்க. அதனால் சின்ன குழந்தையில செல்ஃபோன் கொடுக்குறத பெற்றோர்கள் எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அவங்கள முடிஞ்சாலும் நம்மளை வீட்டு வேலைகளை வந்து இழுத்து விட பாருங்கள். எதனா அவங்க கலந்து கட்டி செய்கிற மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் கொண்டு வரணும். சின்ன வயசில் கொண்டு வந்தால் தான் அது ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும். இல்லைன்னா செல்லே உலகம் அப்படி இருந்தாங்கன்னா நாளைக்கு வன்மத்தையும் நம்ம சந்தித்து தான் ஆகணும். அவங்களால நம்ம கஷ்டப்பட்டதையும் நம்ம வந்து ஏற்றுக்கன்னு வாழுற மாதிரி தான் இருக்கும். அதில் வந்து மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த பிள்ளைகள்கிட்ட அவங்க செல்ஃபோன் ரொம்ப நேரம் அந்த கேமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணாத அளவுக்கு டைரெக்ஷன் வேறு எதனாலும் நீங்கள் வந்து மாற்றி வேலையாகவோ இல்லை வேறு எதனாச்சும் ஒரு வேலையை நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெளியில் வந்துடலாம். பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் தொல்லை இல்லாமல் இருக்கும். அவன் விளையாடுறான், தொல்லை கொடுக்காமல் இருக்கான், அவன் நமக்கு எந்த பிரச்சனை அப்படி பேரண்ட்ஸை விடாதீங்க. நாளை ஒரு காலத்தில் நம்ம வந்து பிள்ளைகளை சார்ந்து நம்ம வந்து வாழ வேண்டிய இருக்கும். அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா வல்கரான எண்ணம் இருக்கும். அந்த எப்படி அந்த அடிக்கடி அந்த கேமில் சுடுறது பொசுக்கிறது இருக்கோ அதே மாதிரி நமக்கு ஏவ இறக்கம் இல்லாமல்
நமக்கு படுத்த படுக்கையா பேரண்ட்ஸ் நம்ம இருந்தால் கூட நம்மளை வந்து அவங்க பார்த்துக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த வளர்க்குறான எண்ணம் வளர்த்ததால போனால் போது வந்தால் வருது அப்படின்ற மனநிலை அவங்களுக்கு வந்துடும். அதனால் நம்மளை அவங்க வந்து ஒழுங்காக பார்த்துக்க முடியாது. இந்த வீடியோ கேம்னால் வந்து நிறைய பேரையும் நான் அதுதான் பார்த்துருக்கேன். நிறைய பிள்ளைகள் வந்து இந்த மாதிரி சீரழிவு தான் பார்த்துட்டு தான் இருக்கேன். இது முற்றிலும் நம்ம வந்து பிளாங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே இந்த பப்ஜின்னு ஒன்று வந்து அது ரொம்ப கொடுமையான விஷயம். அது எந்த நேரம் ஆடிக்கிட்டே இருப்பானுங்க ஃபுல் டைம். அதில் வந்து ஜெயிச்சா இது என்னமோ அது இன்னும் பணமா என்னன்னு தெரியல, என்னமோ காயினுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த கன்றாவி கொஞ்சம் எடுத்துட்டாங்க, திரும்பியும் வந்து விட்டுருக்குதுனாங்க. இப்போ இந்த ஃப்ரீ ஃபயர் சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி சின்ன பிள்ளைகளை வந்து படிப்பில் கவனம் செலுத்தாமல் நாட்டை குட்டிச்சோறு ஆக்கிற இந்த கேம், ஆன்லைன் கேமு முற்றிலுமாக ஒழியணும். அது எல்லா மக்களும் நீங்கள் வந்து 1100க்கு நீங்கள் வந்து முதலமைச்சர் அந்த உடனே எடுக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு வந்து விமோசனம் இருக்கும். ஏன்னா என்னை போல் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியாது. ஏன்னா இன்றைக்கி சம்பாதிக்கிற பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கூட நான் வந்து அவதிப்பட்டுட்டு தான் இருக்கேன். ஆனால் அந்த இப்போ அந்த முன்னாடி நான் போட்டிருப்பேன் பாருங்கள் ஹெட்லைன், முன்னாடி அந்த செல்லோட தம்ப்லைன்லேயே வந்து இருக்கும். அந்த அவனோட விளையாடுற ஓண்டு அந்த கையை மட்டும் எடுத்ததுக்கே அவன் என்ன லப்பான்னு கத்திட்டு இருக்கான். அதுமாரி வந்து பிள்ளைகள் வந்து கொஞ்சம் எப்படியாவது டைரெக்ஷன் நீங்கள் வந்து கொண்டு வரப்பாங்க. அவங்க இஷ்டத்துக்கே நீங்கள் வந்து விடாதீங்க. ஏதாவது நம்ம வீட்டு வேலைகளை ஏதாவது இழுத்து விட பாருங்கள். இல்லை முடிஞ்சவரை கோவில் குளம் எப்படி அதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு போக பாருங்கள். இது எல்லாத்துக்கும் காரணம் பிள்ளைகள் மேலே தான் நம்ம பழி வைக்க முடியாது. ஏன்னா அவங்களோட கிரக நிலையும் அவங்களோட ஜாதகத்தோட ஒரு தன்மையும், அதான் சொன்ன 2000க்கு அப்புறம் பிறந்த எல்லா பிள்ளைகளுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ராகு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் கம்யூனிகேஷனில் இருக்கும். அதாவது நட்சத்திரமாக சாரமாக வாங்கியிருக்கோம் 3ஆம் அதிபதி, இல்லைனா வந்து அது காலப்புருஷ தத்துவத்துப்படி சரி ராகு சாரம் கண்டிப்பாக 3ஆம் அதிபதி வாங்கியிருக்கணும், இல்லை 3ஆம் அதிபதி சேர்ந்துருக்கணும், 3ஆம் அதிபதி பார்த்துருக்கணும். இப்படிலாம் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அடிக்ட்டு தான். அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வெளியே கொண்டு வரது ரொம்ப வந்து ஒரு கஷ்டம். அதால் நீங்கள் இந்த ஒன்று தியான மார்க்கத்தை கொண்டு போங்க, இல்லை வேலைகள் நம்ம வீட்டு வேலைகளில் இழுத்து விடுற மாதிரி பாருங்கள். எதனா ஒரு கடினமாக வீட்டு வேலையை நீங்கள் கொடுத்து அவங்கள செய்ய வச்சுன்னா ஒரு டைரெக்ஷனை கொஞ்சம் மாற்றிடலாம். அதேமாதிரி சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த செல்ஃபோனு கொடுக்குறத அவாய்ட் பண்ணுங்கள். அதுங்க அடம் பிடிச்சாங்கன்னா கொடுத்து ஒரு 2 மினிட்ஸில் அப்படி டைமிங் வச்சு டக்குன்னு நீங்கள் வாங்கிட பாருங்கள். அது லாக் போட்டு வச்சிட பாருங்கள். அதால் நீங்கள் உங்கள் பிள்ளைகளை எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து ஆளாக்குறீங்களோ அது பிரயோஜனம் இல்லாமல் போயிட போகுது. அதால் வந்து மக்கள் எல்லாருமே வந்து இதை நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் முடிஞ்சால் 1100க்கு எல்லாருமே நீங்கள் ஃபோனை பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா இந்த ஆன்லைன் கேமை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பிள்ளைகளை வந்து செல்லில் அதிகமாக அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணாத அளவுக்கு நீங்கள் வேறு டைரெக்ஷன் நீங்கள் மாற்ற பாருங்கள். செடிக்குள்ளே தண்ணி ஊட்டுறதும் சரி, வீட்டு வேலைக்கே சரி, அந்த மாதிரி மாற்றினீங்கன்னா அவங்களோட மனநிலை கொஞ்சம் மாறும். அவங்களோட தெய்வ வழிபாடும் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா இதுதான் என்னால் சொல்ல முடிஞ்சது. ஏன்னா இது வந்து நானே வந்து அதாவது பிள்ளைகள் வந்து அவங்க கேம் விளையாடுறது கூட நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்களோட உடல்நிலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மோசமாக ஆகுது. நல்லாவே தெளிவாக தெரியுது. உடல் வந்து ஒல்லியாக அவங்க ஆகிறதும் சரி, முகத்தில் அந்த கரும்புள்ளிகள்லாம் திட்டாக வர்றதும் சரி, அந்த செல்ஃபோனால் மூழ்கி இருக்கிறதால அவங்க பல பிரச்சனைகள் அவங்களுக்கு வர்றதை நான் வந்து கண்கூட நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதேமாரி நான் நிறைய இப்போல்லாம் பாருங்கள், நிறைய இளைஞர்களை கூட நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள், ஒரு ஃப்ரெஷ்னஸாக முகம் நிறைய பேருக்கு இருக்கும். ஏன்னா கருப்பாக இருந்தாலும் சரி, அது வெள்ளையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் வந்து ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளும் சரி, அது பெண் பிள்ளைகளும் சரி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா தூங்கும் மூஞ்சி மாதிரியே தான் இருக்கும். முகமே வந்து ஒரு பிரைட்னஸாக இருக்காது. அதாவது சோர்ந்து எப்படி, அதாவது பிரைட்னஸ் இல்லை, அவ்வளோதான். அந்த பிரைட்னஸ் இல்லாத முகம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செல்ஃபோனில் அடிக்ட் ஆகிறதால வந்து அந்த முகத்துக்கு ஒரு சுறுசுறுப்பு, ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸு, ஒரு தெய்வீகமான ஒரு கலை எதுவுமே இல்லை. காலையில் எழுந்திரிச்சு குளித்து ஒரு 6 மணிக்கெல்லாம் ஒரு வயசு பிள்ளைகளெல்லாம் இளைஞர்கள்லாம் குளித்தா மட்டும்தான் முகத்தில் ஒரு தேஜஸ், ஒரு ஃப்ரெஷ்னஸ் எல்லாமே கிடைக்கும். அது எல்லாமே இல்லை. நைட்டு வரலாம் ஃபுல்லாக கேம் ஆட வேண்டியது, செல் பார்க்க வேண்டியது, அப்படி காலையில் அந்த சூரியன் உதயம் வந்ததுக்கப்புறமும் தூங்க வேண்டியது. அப்படி தூங்கினாக்கா முகத்தில் வந்து ஒரு தேஜஸ் இருக்காது, ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்காது, முகம் மலர்ச்சி இருக்காது. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இந்த நம்ம பெற்ற பிள்ளைகள் வந்து அதாவது பிரச்சனை சந்திக்க வேண்டியது இருக்குது. நம்ம அவங்கள குறை சொல்கிறதா, இல்லை அரசாங்கத்தை குறை சொல்கிறதா, இல்லை அந்த கேமை விட்டவங்கள குறை சொல்கிறதா, இல்லை பேரண்ட்ஸு நம்ம வந்து ஃப்ரீயாக விட்டதால் குறை சொல்கிறதா என்னன்னே தெரியாது. ஆனால் நம்ம பேரண்ட்ஸ் நம்ம எப்படி அவங்கள பார்த்து வளர்த்தோமோ அதேமாரி இந்த ஒரு விஷயத்தில் நம்ம வந்து பார்த்து இதுக்கு என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுன்றது பாருங்கள். அவங்க இஷ்டத்துக்கு நீங்கள் வந்து கேம் விளையாடுறதுக்கோ இல்லை செல்லில் ஃபுல்லாக அடிக்ட் ஆகிறதுக்கோ விட்டுறாதீங்க. நாளைக்கு நமக்கு அவங்களால நமக்கு ஆபத்து வரும் என்றது தான் என்னோட இந்த விவாதம். நன்றி.
மக்களே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்த வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் நமக்கு முக்கியமான ஒரு விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இந்த வீடியோவில் இந்த சேனலில் இருக்கும். அதோட என்னோடய சேனல் தமிழச்சி நான் இந்த சேனலுக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அது இன்னொரு என்னோடய சேனல் வந்து அது 2000 வீடியோஸ்க்கு மேலே போயிடுச்சு. அதாவது குரு உதயம் குறிப்பு. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட ஷார்ட் ஜோக்ஸ் எல்லாம் இருக்கும். அதில் இருக்கிற சின்ன சின்ன பறவைகளை வச்சு எடுத்திருப்பேன். அடுத்து அதில் வந்து ஜோதிடம் சார்ந்த ஒரு விஷயங்களும் இருக்கும், சமையல் சார்ந்த விஷயங்களும் இருக்கும். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுனாலும் நீங்கள் வந்து பார்க்கலாம் என்னோடய சேனலில். குரு உதயம் குறிப்பு அடுத்த ஒரு சேனல் என்னது. நன்றி, வணக்கம்.